உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் நிச்சயமா உங்களுடைய முடிவு வந்து சம்பூர்ணமா தான் இருக்கும். இந்த வீடியோக்கு நான் உங்கள இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசாச விட ரொம்ப கொடூரமானது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாம்சம் தான். இத நான் கத்துக்கிடவே எனக்கு வந்து கரெக்ட்டா சொன்னா ரொம்ப வருடங்கள் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அநேக முறை நான் நினைக்கும்போது, ஒரு கிறிஸ்தவங்களுக்கு எதிரியே வந்து பிசாசு தான். இந்த பிசாச மட்டும் ஆண்டவர் வந்து முற்றிலுமா அதாவது ஏற்கனவே ஜெயிச்சுட்டாரு. இருந்தாலும் இந்த பிசாசு தான் நம்மள வந்து இந்த கிறிஸ்தவங்கள உபத்திரவப்படுத்துது அப்படின்னே நான் வந்து ரொம்ப காலமா நினைச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் வந்து ஆவியானவர் எனக்கு கற்றுக் குடுத்தார். பிசாசு வந்து அ ஒரு கிறிஸ்தவங்கள வந்து அதிகமா உபத்திரவப்படுத்துறது உண்மைதான். ஆனா பிசாச விட எது தெரியுமா ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது என்னன்னா, அது வந்து உங்களுடைய மாம்சம் தான் அப்படின்னாரு. உண்மையாவே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே. பிசாச விட கொடூரமானது நம்மளோடயே இருக்கிற நம்ம மாம்சம் தான். நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம்ல, என் கூடயே இருந்து குழி பறிச்சுட்டான் அப்படின்ற மாரி நம்ம கூடயே இந்த மாம்சம் இருக்குது. ஆனா இந்த மாம்சம் தான் நமக்கு வந்து பிசாச விட கொடூரமா வந்து செயல்படுது. இத நம்ம வசனத்துல கூட பார்க்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் தான் வந்து அதிகமா வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து பிசாச பத்தி, அந்த நம்ம வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இதெல்லாம் பத்தி அப்போஸ்தலர் பவுல் அதிகமா எழுதியிருக்கிறாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போன்னு எதிர்க்காரு. இதெல்லாமே அதிகமா எதிர்க்கிறாரு. ஆனா அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணது வந்து மாம்சத்த தான், ஃப்ளெஷ்ஷ தான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. பிசாச காட்டிலும் அதிகமா நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய நிருபங்கள்ல வந்து மாம்சத்தின் காரியங்கள், நீங்க வந்து மாம்சத்தின் கிரியைகள விட்டு விடணும். மாம்சத்துக்கு இடம் குடுக்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம் பண்ண நீங்கள் மாம்சத்தில் முடிக்க பார்க்கிறீங்களா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் மாம்சத்த பத்தி தான் அதிகமா பேசியிருப்பாரு. ஸோ நம்ம அதிகமா அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம மாம்சம் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. பிசாச விடவே மிகப்பெரிய எதிரி வந்து நம்மளுடைய மாம்சம் தான். ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17 இருக்கு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த சரீரத்த தான் வந்து மாம்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரீரத்த தான் மாம்சம்னு சொல்றாங்க. அதான் இந்த வசனத்துல இருக்கிற மாரி, இந்த ஆவியும், இந்த மாம்சமும் எப்பயுமே ஆப்போசிட்டா தான் இருக்குமாம். இந்த மாம்சம் விருப்பப்படுறத ஆவி விருப்பப்படவே படாது. ஆவி விருப்பப்படுறத மாம்சம் விருப்பப்படவே படாது. அதனால தான் ஜெபத்த கூட ஆண்டவர் சொன்னாரு. ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே, மாம்சம் வந்து எப்பயுமே எப்படி சொல்லுமா? டயர்டா இருக்கு. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும். மாம்சம் வந்து எப்பயுமே ஒப்பு குடுக்காது ஜெபிக்கிறக்கு. ஆனா ஆவி வந்து ரொம்ப உற்சாகமா இருக்குமாம் ஜெபிக்கிறப்ப. அப்ப யாரு ஜெயிக்கும் அப்படின்னா, இதுல எது வந்து நம்ம டிசைட் பண்றோமோ, அதான் வந்து கடைசியில வந்து ஜெயிக்கும். நம்ம எதுக்கு வந்து பவர் ஏத்தி வச்சுக்கிறோமோ, நம்ம லைஃப்ல எதுக்கு நம்ம பவர் குடுத்து வச்சிருக்கிறோமோ, ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம ஆவிக்கு தான் பவர் குடுக்கணும். மாம்சத்துக்கு வந்து பவர் குடுக்கவே கூடாது. இந்த ஆவிக்கு நம்ம பவர் குடுத்திருந்தா மட்டும் தான் அன்னைக்கு நம்ம வந்து ஜெயிக்கவே முடியும். இல்ல நான் என் மாம்சத்துக்கு நான் பவர் குடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சோம்னு வைங்களேன், அன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியாது. இப்படிதான் வந்து நம்ம அதிக நேரம் தோத்து போறோம். ஒரு உதாரணம் கூட நான் சொல்றேன். சொல்லும்போது உங்களுக்கு வந்து புரியும். அதாவது மாம்சம் வந்து என்ன அப்படின்னா, தவறு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும், அத நமக்கு செய்யணும்னு வந்து தோணுது பார்த்தீங்களா? அதுதான் அந்த மாம்சம் வந்து விரோதமா போராடுது அப்படிங்கிறாங்க. ஒரு சகோதரி சொன்ன ஒரு விஷயம் தான் இது. அதாவது அவங்க சின்ன வயசுலே இருந்தே வந்து கிறிஸ்தவ ஒரு பேக்ரவுண்ட்ல தான் வளர்ந்துருக்காங்க. வளரும்போது நெறைய சத்தியங்கள வந்து அவங்க கேட்டு கேட்டு வளர்றாங்க. அவங்களுக்கு எது தவறு, எது சரி அதெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது. அவங்க காலேஜ் போம்போது அவங்க அப்பா, அம்மா வந்து அ எப்பயுமே ஒரு கிறிஸ்தவ பேரண்ட்னா என்ன சொல்லி அனுப்புவாங்களோ, அத தான் வந்து அனுப்புறாங்க. போம்போது நல்லா இருக்கணும் அந்த மாரி இது பண்ணி அனுப்புறாங்க. ஆனா அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ எதார்த்தமா ஒரு ஒரு பையன பார்க்குறாங்க. அந்த பையன் வந்து தன்னை பார்க்கிறத வந்து இவங்க பார்க்குறாங்க. இப்படியே ஒரு 2, 3 டைம் நடக்குது. 2 பேருடைய கண்கள் வந்து மீட் பண்ணுது. ஆ மீட் பண்ணக்கப்புறம் இவங்க நெனைக்கிறாங்க, "ஒரு வேள அந்த பையனுக்கு என்னைய பிடிச்சிருக்கு போல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குறப்பலாம் அந்த பையனும் பார்க்குறான். இந்த மாரி. பார்க்கும்போது இவங்கள அறியாமயே இவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. வந்துட்டு இவங்க வந்து அந்த பையன வந்து ரொம்ப விருப்பப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து இவங்க விருப்பப்படுறத வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில போய் அந்த பையன்ட்ட இவங்களே சொல்றாங்க. ஆனா அந்த பையன் வந்து அப்படி எதுவும் சொல்லல. ஆனா பார்க்க மட்டும் செய்றான். இப்படி வந்து ரொம்ப இதாகுது. அப்புறம் நம்பர்லாம் மாத்துறாங்க. ஒரு சில நேரம் அந்த பையன் பேசுறான். அ ஆனா வந்து எல்லா நேரமும் அவன் பேச மாட்டேங்கிறான். அவன் விருப்பப்படுறேன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். பார்க்குறான், பேசுறான் இதே மாரி. ஆனா இவங்க மட்டும் அந்த அதாவது அந்த இதுக்குள்ள வந்து அதாவது லவ் பண்றாங்க இவங்க. மொத்தத்துல 6 வருஷம் இருந்திருக்காங்க. ஆனா, அந்த சகோதரன்ட்ட இருந்து ஒரு பெரிய நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தை வந்து வரல.
அத இப்ப என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இப்பதான் ஒரு ட்விஸ்ட் வருது. ஒரு 6 வருஷம் கழிச்சு, அந்த பையன் வந்து அந்த பையனுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றான், "அ நீ வந்து இந்த பையனுடைய மதத்துக்கு மாறிட்ட அப்டின்னா, இந்த பையன் வந்து உன்னைய வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்" அப்டின்ற. இந்த சகோதரி வந்து பிறந்ததுலருந்தே கிறிஸ்தவங்களா வளர்றாங்க. கிறிஸ்தவ போதனைகள்லாம் கேட்டு வளர்றாங்க. இப்ப வந்து இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும். மாம்சம் வந்து இப்ப அந்த பையன வந்து விருப்பப்படுது. அந்த கண்கள்னால வந்து பிடிக்க விட்டாங்க. ஒரு வசனம் கூட இருக்கு. நீதிமொழிகள் ஆ 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருக்கு. "உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே." இந்த இடத்துல அவள்ன்னு இருக்கு. நீங்க அவன் கூட நீங்க வச்சுக்கலாம். "உன் இருதயத்திலே அவன் அழகை இச்சியாதே, அவன் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே" அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இவங்களுக்கு வந்து பிசாசு வந்து அ இது பண்ணல. பிசாசுக்கு டோர் ஓப்பன் பண்ணி குடுக்குறது வந்து அந்த மாம்சம். அந்த கண்ணு தான் வந்து இவங்களுக்கு வந்து டோர ஓப்பன் பண்ணி குடுத்துருக்கு. எதுனா அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி வரக்கு. இல்ல ஏன் அந்தி கிறிஸ்துவி ஆவி அப்படின்னு நான் சொல்றேன்னா, எந்த ஒரு காரியம் கிறிஸ்துவை மறுதலித்து நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லுதோ, அது எல்லாமே அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான். நீ வந்து கிறிஸ்துவ மறுதலிச்சு நீ வந்து இங்க வந்துரு. நீ வரும்போது நீ இத்தன காலம் நீ விருப்பப்பட்ட ஒரு பையன் 6 வருடம் நீ வந்து இந்த பையன் வந்து என் கூட பேச மாட்டானா, என் கூட பழக மாட்டான். நீ இப்ப வந்து எவ்வளவோ இது பண்ணியிருக்க. நீ கிறிஸ்துவ மறுதலிச்சு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆனா ஆண்டவருடைய கிருபையால அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையால நான் வந்து, இல்ல என்னுடைய இயேசுவ வந்து நான் எந்த ஒரு இடத்துலயுமே நான் விட்டுக் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னையோட நான் அந்த பையனுடைய எல்லா கான்டாக்டையும் டெலீட் பண்ணிட்டு, என்னென்ன இதுலலாம் குரூப்ஸ்லலாம் நாங்க சேர்ந்திருந்தோமோ, அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளிய வந்துட்டேன் சிஸ்டர். இன்னைக்கு வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து குடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆவி வந்து ஜெயிச்சிருச்சு. மாம்சம் வந்து தோத்துருச்சு, ஆவி ஜெயிச்சிருச்சு. ஆனா இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. யார் யாருடைய வாழ்க்கையில அவங்க வந்து சொன்னது என்னன்னா, ஒரு பக்கம் நான் என்னை அறியாம நான் அதுல விழுந்துட்டேன். என்னுடைய கண்கள்னால அந்த பாவத்துல நான் வந்து விழுந்துட்டேன். ஆனாலும் நான் வந்து எப்பயுமே வந்து நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே அ இது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா எடுத்து போட்டுருங்க, எடுத்து போட்டுருங்க, எடுத்து போட்டுருங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அ என்னதான் இருந்தாலும் என் இயேசுவ தான் நான் ஃபர்ஸ்ட் ஆளா நான் வச்சிருந்தேன். அப்படின்னு சொன்னாங்க. அதனால அன்னைக்கு வந்து அவங்க ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இப்ப இன்னொரு ஒரு இதுல கூட படிக்கலாம். ஏன்னா, என்னதான் நீங்க வந்து ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் நான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் நான் வந்து நல்லா பிரேயர் பண்ற ஆளு, இல்ல நான் ஆண்டவர ரொம்ப ஆண்டவர்ட்ட அதிகமா அன்பு செலுத்துற ஆளு அப்படின்னு நீங்க நெனச்சாலுமே, எப்பேர்ப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த போராட்டம் வந்து நிச்சயமா வரும். நம்ம அப்போஸ்தலர் பவுல் நம்ம வந்து பார்க்கிறோம். அவரு அநேக அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. அநேக வரங்களுடைய ஒரு மனுஷர் தான். ஆனா, அவரு கூட ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாரு, ரோமர் 7:24 இருக்கு. "நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்?" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இதுல இருந்தே நீங்க பார்க்கலாம். அந்த அதிகாரமே நீங்க வந்து படிக்கலாம். குறிப்பா நீங்க 19ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். "ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன்." ஒரு சில நேரம் சொல்லுவாங்க, "நான் இத செய்யணும்னு நான் விருப்பப்படவே இல்ல. ஆனா நான் என்னை மீறியே நான் செய்கிறேன். என்னை மீறியே நான் செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இந்த மாம்சம் வந்து கடைசி வரைக்கும் நம்மளோட போராடி கொண்டே தான் இருக்கும். இதுலருந்து நம்ம கண்டிப்பா வந்து ஜெயிக்கணும். இதுல முக்கியமானது எதுனா, நம்ம எதுக்கு சாப்பாடு குடுத்து உணவு குடுக்குறோமோ, அதுதான் கடைசியில ஜெயிக்கும். அதாவது ஆவிக்கு நம்ம நல்ல முக்கியத்துவம் குடுத்துட்டே வந்திருந்தோம்னு வைங்களேன், இந்த சகோதரி சொன்ன மாரி முடிவுல ஆவி தான் ஜெயிக்கும். அவங்க சொன்னாங்க, "நான் ஒரு 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 விதத்துல நான் கண்கள்னால பாதிக்கப்பட்டு அந்த இச்சைக்குள்ள நான் விழுந்திருந்தாலுமே, இன்னொரு பக்கம் நான் ஆண்டவர்ட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே உங்க சித்தம் இல்லாட்டினா என்னைய வந்து எப்படியாவது தூக்கிருங்க, தூக்கிருங்க. இது உங்க விருப்பம் இல்லாட்டினா தூக்கிருங்க. நான் உங்கள தான் ஏசப்பா ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படின்னு சொன்னனால மட்டும் தான் அன்னைக்கு அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியிலேருந்து அவங்க வந்து தப்பிக்க முடிஞ்சுச்சு. இல்லன்னு வைங்களேன், அவங்க லைஃப் வந்து வேற மாரி மாறியிருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க பிறப்புல இருந்தே அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அவங்க தலை மேல இருந்துச்சாம். நிச்சயமா நீ வந்து ஒரு காலத்துல ஆண்டவருக்காக வந்து எழும்பி பிரகாசிப்ப. ஒரு நல்ல ஒரு எனக்காக ஊழியம் பண்ற ஒரு பாத்திரமா வருவ அப்படின்னு. இப்ப இவங்க ஆண்டவர மறுதலிச்சு இப்ப வேற இடத்துல போய் வேற மதத்துல போய் கல்யாணம் பண்ணாங்கன்னு வைங்களேன், நிச்சயமா அந்த ப்ராபசி வந்து நிறைவேறவே நிறைவேறாது. அந்திகிறிஸ்துவின் ஆவி அவங்கள பயங்கரமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கும். அதனால இப்படிதான் அநேகர் வந்து பிசாச விட மோசமானது நம்முடைய மாம்சம் தான். இப்ப நான் இன்னைக்கு சொன்னது ஒரே ஒரு பகுதி. கண்ண மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நாவு இருக்கு. அநேகர் வந்து சொல்லுவாங்க, "என்னுடைய நாவுனால தான் நான் வந்து கெட்டு போனேன்" அப்படின்னு. யாக்கோபு ஒரு அதிகாரமே இருக்கு. அந்த நாவ குறிச்சு இருக்கு. எவ்வளவோ அவயங்கள் நமக்கு இருந்தும் நாவு தான் இருக்கிறதுலே ஒரு பொல்லாப்பான ஒரு அவயம், ஒரு பொல்லாப்பான ஒரு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இன்றைக்கு இந்த வீடியோ மூலம் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார்.
பிசாசை விட நம்முடைய மாம்சம் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ற ஒரு பெரிய எதிரின்னே நம்ம சொல்லலாம். இந்த மாம்சத்தை நம்ம கட்டுக்குள்ள வந்து கொண்டு வரணும். எப்பயுமே இந்த மாம்சத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இது பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்தை வந்து ஜெயிக்க முடியும். ஒரு முறை நீங்க பாக்குறீங்க, கண்ணால் நீங்க பாக்குறீங்க, தவறு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்பவே நீங்க அந்த இதை கண்ட்ரோல் பண்ண நம்ம வந்து பழகணும். ஒரு முறை நம்ம பேசுற வார்த்தைகள் தவறு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்பவே நம்ம கண்ட்ரோல் பண்ண பழகணும். இல்ல அப்படின்னா அதை மீறி நம்ம இடம் கொடுத்தோம்னு வைங்களேன், இது வந்து ஒரு டோர் மாதிரி, இது மூலமா சத்துரு வந்து நமக்குள்ள வந்து ஈஸியா வந்து நுழைஞ்சிருவான். அதனால இன்றைக்கு இந்த சூழ்ச்சில இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வருவோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.